स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुकुहनुतं महादेवसुतं गुरुकुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुकुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाथकादिप्रियं 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 मूषितवागनमोदकप्रियं महाकाव्यनाथकादिप्रियं मूषितवागनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिम् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you girls for the சிலிர்க்கும் வாசமும் சிப்பிக்குள் முத்தும் சின்னஞ்சிறு தாவரமும் மழையும் வெயிலும் காற்றும் பனியும் கடலும் மலையும் அலைதொடும் மணலும் இரவின் இருள் பௌர்ணமியின் வட்ட நிலா மழை நேர மகிழ்வில் மயிலாடும் நடனம் மழை துளி தீண்டிய மகிழ்ச்சியில் மண் வாசம் மழை தந்த பரிசாய் வானவீதியை வண்ணமாக்கும் வானவில் இத்தகு இயற்கையை பரிசளித்த இறைவனை வணங்கி என் வரவேற்புரையினை துவங்குகின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். பாரத் சேவாஸ்ரம் சங்க சுவாமி பிரணவானந்தா வித்யா மந்திர் நிறைநிலை பள்ளியின் 18வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கல்லினுள் அறிவொளி காணவும் புள்ளினுள் வைரப்படை காணவும் கல்லினுள் கலை வடிவம் காணவும் இறைவனுடன் இணைந்து வாழ்வியல் புத்தகத்தில் பயணிப்பவருமான எம் பள்ளியின் தாளாளர் குருஜி அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். ஜனனத்தின் பிறப்பிடம் நீங்கள், தியாகத்தின் உறைவிடம் நீங்கள், அன்பின் அடையாளம் நீங்கள், பண்பின் புகலிடம் நீங்கள், தவறுகளை மன்னிக்கும் மனம், தனக்கென்று மறைக்காத குணம், மற்றவர்கள் எவருமே காட்டிடாத நேசம், என்றுமே அவர்களுக்காக உங்கள் சுவாசம், ஞானம் கருதினும் கைகூடும்
காலம் கருதி இடத்தார் செயின் எனும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தம் குழந்தைகள் எம் பள்ளியில் கல்வி பயில வாய்ப்பளித்த பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்னை தமிழை அள்ளித் தந்தவர்கள், அனுபவ அறிவை அழகாய் தந்தவர்கள், எழுதி பழக விரலை பிடித்தவர்கள், எதிர்காலம் ஒளிர விளக்காய் நின்றவர்கள், பிரம்பை பிடித்தாலும் பிள்ளை மனசுக்காரர்கள், பாரபட்சம் பார்க்காத வெள்ளை மனசுக்காரர்கள், ஏணியாய் ஏற்றிவிட்டு தோணியாய் கல்விக்கரை சேர்த்தவர்கள், பள்ளி பூங்காவின் வாசமலர்கள், பக்குவம் நிறைந்த பாசமலர்கள், என் தோழிகளாகிய எம் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கண்ணை மூடி கனிவுடன் நீ படித்தால் கற்பனையில் எண்ணியபடி உன் வாழ்க்கை, ஏடுகள் பலவற்றை நீ புரட்டினால் ஏற்றம் கொண்டது உன் வாழ்க்கை, சிறப்பாக நீ படித்தால் சிந்தனை நிறைந்தது உன் வாழ்க்கை, காரணம் பலவற்றை ஆராய்ந்து கருத்துடன் நீ படித்தால் காத்திருக்க தேவையில்லை உன் பணிக்காக, கண் போன்ற கல்வியை நீ பொன் போல பாதுகாத்தால் மண்ணுலகில் சான்றோனாய் வாழ்ந்து விண்ணை தொடலாம். மண்ணுலகில் சான்றோனாய் வாழ்ந்து விண்ணை தொடலாம். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடரியாகும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடரியாகும். முயற்சித்து கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகும் என வாழ்த்தி எம் பள்ளியின் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவாஸ்ரம் சங்க சுவாமி பிரணவானந்தா வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 18ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்கின்றேன். வணக்கம். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையினை துவங்குகிறேன். அகத்தியன் தொட்டியலிட்டு, தொல்காப்பியன் தாளாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். வாழ்க தமிழுடன். எம் பள்ளியின் 18ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்றார் அறிவியல் மேதை அப்துல் கலாம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவனே மாணவன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற மூதுரை வரிகளுக்கு ஏற்ப இன்றைய சமுதாயம் மாணவர்களால் மட்டுமே முன்னேற முடியும் என்ற நல்லெண்ணத்துடன் நமது குருஜி சுவாமி துரியானந்தாஜி அவர்களால் இப்பள்ளி துவங்கப்பட்டது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் வருடம் 110 மாணவர்களுடன் துவங்கப்பட்ட இப்பள்ளியில் இன்று 650 மாணவர்கள் படித்து வருகின்றனர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியின் நிறுவனர் சுவாமி பிரணவானந்த மகராஜ் அவர்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வங்காளதேசத்தில் உள்ள பஜீத்பூர் என்ற கிராமத்தில் 1896ஆம் ஆண்டு இப்பூ உலகில் அவதரித்தார். அவருடைய பெரும் முயற்சியால் துவங்கப்பட்டதுதான் பாரத் சேவாஸ்ரம் சங்கம். இச்சங்கம் 1916ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் உள்ள பஜீத்பூர் கிராமத்தில்தான் முதலில் துவங்கப்பட்டது. இச்சங்கத்தின் தலைமையகம் கொல்கத்தா மாநிலத்தில் அமைந்துள்ளது. நம் இந்தியா முழுவதும் 576 அமைப்புகளும் அகில உலக அளவில் 11 அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன. நமது மாநிலத்தில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் சென்னை, மீஞ்சூரில் இவ்வமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இச்சங்கம் சூரத், துர்காப்பூர், ஒரிசா, தாலிபன் மற்றும் சென்னை, மீஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் கல்விக்கூடங்களை நடத்தி வருகின்றது. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முழுவதும் உள்ள ஊர்கள் நகர்களெங்கும் பல பள்ளி, தேடி கல்வியில்லாதொரு ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்றார் மகாகவி பாரதி. அவர் வரிகளுக்கு ஏற்ப பள்ளிக்கூடம் மாணவர்களின் அறிவுக்கூடம். இங்கு நாங்கள் மாணவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதோடு ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்பாடு, ஒற்றுமை என பல நற்செயல்களையும் கற்றுக் கொடுக்கின்றோம். எங்கள் பள்ளியின் காலை இறைவணக்க கூட்டத்தில் அன்றாடம் தமிழ் மற்றும் ஆங்கில செய்திகள், திருக்குறள்,
தினம் ஒரு தகவல் என முதல் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள ஒவ்வொரு குழந்தைகளாலும் கூற வைக்கப்படுகிறது. பொது அறிவு வினாக்கள் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களிடம் சுழற்சி முறையில் கேட்கப்பட்டு சரியான விடை சொல்பவருக்கு அன்றே பரிசும் வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்களிடம் ஆங்கில புலமையை கொண்டு வர எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களிடம் ஆங்கில மொழிபெயர்த்தல் வினாவிடை வினவி பரிசளிக்கிறோம். திங்கட்கிழமைகளில் எங்கள் பள்ளியின் தாளாளர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களும் மரியாதை அளிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு வகுப்பாசிரியரும் மாணவர்களுக்கு நல்ல கருத்தை கூறி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் ப்ரீகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வாரமும் வகுப்பு வாரியாக ஆக்டிவிட்டி நடத்தப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பகவத்கீதை மற்றும் திருக்குறள் கதை கூறுதல் போன்ற செயல்பாடுகள் மாணவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வகையான செயற்பாடுகளால் மாணவர்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. நாலடியார். வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. விவேக சிந்தாமணி. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. கொன்றை வேந்தன். எக்குறி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோர் மேல் வருக என்பர் வெற்றி வேர்க்கை. இவை அனைத்தும் நம் தமிழ் இலக்கிய நூல்கள் உணர்த்தும் கல்வியின் பெருமை. இப்பொழுது உணர்த்தும் எம் பள்ளியில் பல்வேறு விதமான மாதாந்திர போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜூலை 3, 2023 வியாச பூர்ணிமா அன்று எம் மாணவர்கள் வியாச பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. படிக்காத மேதை கருப்பு காந்தி என்றழைக்கப்படும் காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை 14ஆம் நாளன்று தமிழ் பேச்சு போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் 15 76வது சுதந்திர தின விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு, நடனம், குழு பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டன. ஆகஸ்ட் 26 ஆங்கில பேச்சு போட்டி நடத்தப்பட்டு முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று மாணவர்கள் தாங்களாகவே முன்னின்று ஆசிரியர்கள் மகிழும் வண்ணம் கலை நிகழ்ச்சிகள், கேளிக்கை விளையாட்டுகளை நடத்தி சிறப்பித்தனர். அக்டோபர் 6ஆம் நாள் பாட்டு போட்டி நடத்தப்பட்டு வென்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவில் மாணவர்கள் வண்ணச்சீருடையில் வந்தனர். அவர்களுக்கு வகுப்பு வாரியாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அனைத்து ஆசிரியர்களும் நன்கொடை அளித்து குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தனர். ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு மாணவர்களுக்கு நவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது என்பதை ஆசிரியர்கள் விளக்கி வருகின்றனர். விஜயதசமி நாளில் விசேஷ ஹோமம் நடத்தப்பட்டு ப்ரீகேஜி மழலைகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாண்டு 16 மழலைகள் அந்நாளில் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். பெருவாரியான பெற்றோர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நவம்பர் 17 அன்று ப்ரீகேஜி முதல் 4ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு தலைப்புகளில் மாறுவேட போட்டிகளும், 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ரங்கோலி போட்டி, பூக்கள், தானியங்கள், வண்ணப்பொடி, பழங்கள், காய்கறிகள் இவைகளை கொண்டு நடத்தப்பட்டது. ஜனவரி 12ஆம் நாளன்று என் பள்ளியின் மாணவர்களின் படைப்புகள் பாடவாரியாக காட்சிக்கு வைக்கப்பட்டு ப்ராஜெக்ட் டே அடிப்படையில் விளக்கம் ஒவ்வொரு மாணவராலும் அழகுற கூறப்பட்டது. இதில் முதல் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர். பெரும்பாலான பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களையும் பாராட்டினர். ஜனவரி 13 பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு சர்க்கரை பொங்கல் செய்து அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் கேஜி குழந்தைகளுக்கு மாத செயல்பாடுகள் கலர்ஸ் டே, ஃப்ரூட்ஸ் டே, வெஜிடபிள் டே மற்றும் கரும்பலகை தேர்வு போன்றவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 7 வருடங்களாக யூகேஜி முடித்து முதல் வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கு கேஜி கம்ப்ளீஷன் கான்வெகேஷன் அளித்து கேஜி பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு 23ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று கிட்ஸ் டே நடத்தப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு நடத்தப்பட்டது. ஜனவரி 30, 31ஆம் தேதிகளில் ஸ்போர்ட்ஸ் டே நடத்தப்பட்டது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனி போட்டிகள் மற்றும் குழு விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளுடன் கூடிய சான்றிதழ் வழங்கப்பட்டது. அறிவாளை வைத்துக்கொண்டு வாழ்ந்த மனிதனை அறிவால் வாழ வைத்தது கல்வி.
தலைமை கொள்ளும் தகுதிக்கும் கல்வி வேண்டும், தனித்தொருமை காட்டவும் கல்வி வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப கடந்த 12 ஆண்டுகளாக என் பள்ளியில் இருந்து 10ஆம் வகுப்பிற்கு அரசாங்க தேர்விற்கு மாணவர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். 12 வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் 100% ரிசல்ட் கொடுத்து வருகிறோம் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 2022-23ஆம் ஆண்டு நடந்த தேர்வில் பி ஹேமவர்ஷினி 459 மார்க்குகள் பெடுத்து முதலிடத்தையும், என் ஜீவிகா 452 மதிப்பெண்கள் பெடுத்து 2ஆம் இடத்தையும், பி பவன்குமார் 450 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். கடந்த 5 வருடங்களாக 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பெறும் மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. முதலிடம் பெறுவதற்கு ரூபாய் 5000ம், 2ஆம் இடம் பெறுபவருக்கு ரூபாய் 3000ம், 3ஆம் இடம் பெறுபவருக்கு ரூபாய் 2000ம் அன்பளிப்பாக வழங்கி வருகிறோம். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் ஏப்ரல் முதல் வாரத்தில் வழங்கப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்தை அணுகவும். அறிவு சுரங்கம் மகிழ்ந்தெடுக்கும், ஆசிரியர் குழாம் துணை இருக்கும், இனிதே நண்பர் சூழ்ந்திருக்கும், ஈங்கே கற்றல் இனித்திருக்கும், உருப்போட பாடங்கள் பல இருக்கும், ஊசல் மனது தவம் இருக்கும், எத்தரத்தில் மாணவர்கள் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும், ஐயங்கள் இங்கு களையப்படும், ஒப்பில்லா செல்வம் கல்வியதை ஓதி ஒழுங்குற கற்பிக்கும், அவ்வை முதல் கணினி வரை எஃகு போல் அறிவை பதிப்பிக்கும் எம் பள்ளி கூடம் என்ற வரிகளுடனும் இறைவனின் ஆசிகளுடனும் நம் பள்ளி மேலும் மேலும் உயர தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெட்ரூமுக்கு வாங்கப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னா பையன் கெஞ்சவே அவனோட பெட்ரூமுக்கு போனாராம். அங்கே பையன் அப்பாவை பெட்டை தூக்கி பார்க்க சொன்னான். அப்பாவும் பார்த்தாரு. அங்கே அவங்க அப்பா கொடுத்த பாக்கெட் மணி ஃபுல்லாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கு ஒரே பார்த்தா ஆச்சரியம். அவரை யாரோ அரைஞ்சது மாதிரி இருந்தது. मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेवदैत्यकं नताशुपाशुनाशकं नमामि तं विनायकम् अनायकैकनायकं विनाशिदेवदैत्यकं नताशुपाशुनाशकं नमामि तं विनायकम् नमामि तं विनायकम्. न तेतरातिभीकरं नवोदितार्कभास्वरं न मत्सुरारिनिर्झरं न ताधिकापदुत्तरं न तेतरातिभीकरं नवोदितार्कभास्वरं न मत्सुरारिनिर्झरं न ताधिकापदुत्तरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् परात्परं निरन्तरम्. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं तरेदरोदरं वरं वरे भवत्रमक्षरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं तरेदरोदरं वरं वरे भवत्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं
यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् नमस्करोमि भास्वरम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्ति भाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारिगर्वचल्वनम् अकिञ्चनार्तिमार्जनं चिरन्तनोक्ति भाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारिगर्वचल्वनं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणम् प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणम् भजे पुराणवारणम् Thank you, girls, for Jalia Gymkhana. Jalia Gymkhana. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாவ ஒதுங்கி போவாண்டா அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுங்கனா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா सरदापा ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா கையில தானி பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆவாதே யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடத்தணும் நண்பா கன்ஃபார்ம் ஒரு முறை தான் தொட்டாலே மேல கைதான் வச்சாலே திருப்பி அத கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுங்கனா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதான்ப்பா ஜாலியா ஜிம்கானா Jalia Gymkhana. Oh, oh, oh.
ठुमक ठुमक जब हिट छे तू पहाड़ी बटोमा छम छमे पायल घुंगरू बाजन त्यार खुटमा ठुमक ठुमक जब हिट छे तू पहाड़ी बटोमा छम छमा पायल घुंगरू बाजन त्यार खुटमा लाल त्यार कंगना हाथ में चूड़ी छन हरा लाल त्यार कंगना हाथ में चूड़ी छन हरा चुनरी तेरी आए हाय चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा अरे चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा 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 गुलाबी शरारा गुलाबी शरारा. Thank you, girls, for your tremendous performance. புலியாட்டம் பப்பர பப்பா மயிலாட்டம் சின்னுக்கு சிக்கா கோலாட்டம் தண்டக்கு தண்டா கரகாட்டம் தையக்கு தையா புலியாட்டம் பப்பர பப்பா மயிலாட்டம் சின்னுக்கு சிக்கா கோலாட்டம் தண்டக்கு தண்டா கரகாட்டம் தையக்கு தையா அழகு பணிக்கால் குதிரை உனக்கு தில்லு இருந்தால் எழுந்த வாணி குதிரை குதிரை திமிரு பிடிச்ச குதிரை எனக்கு ஆடு குதிரை எங்க பூமி அதிரா தக்கிட்ட 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 ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿದ್ பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டு காத்த ரெண்ட வெட்டி காட்டு ஜல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி வழிய நாட்டி வீரம் காட்டு
applause for the little bundle of joy. பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே துருக்க பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல மொட்டையம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணடிய காணாண்டி இந்த அன்ன கிளி அடியால மர கிளவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி குக்கு முட்டைய போடும் கோழிக்கு ஒப்பனை யாரு மயிலுக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குச்சிய அடுக்குன கூட்டுக்கு ஆடுபட்ட மக்கா மரப்பு மேட்டுக்கார வேர்வ தண்ணி சொக்கா மினுக்கு நாட்டுக்கார அகட்டி கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அதோட கூடு கட்டி ஆரம்பிச்ச நகரிக்கும் செஞ்சன ஜனக்கு ஜன மக்களே உப்புக்கு சப்பு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அட்டைக்கு ரத்தம் கொட்டு கிட்டி புல்லு வெட்டி வெட்டு 5 மரம் வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சேன் தோட்டம் செழித்தாலும் என் தொண்டை கடலே கரையே வனமே சனமே நிலமே கொலமே இடமே தடமே என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்பா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி என்ஜாமி வாங்கோ ஒன்னாரி அம்பா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி பாட்டன் பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ஆட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவச்சு அது போட்டு வச்ச எச்சந்தாலே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு என்ன குறை என் கிளி கரும்புக்கு என்ன குறை என் ஜில்ல பேராண்டிக்கு என்ன குறை பந்தலில பாவக்கா அத கல்லு விட்டு இருக்கு அப்பா நான் விட்டதுங்க applause for the splendid performance. சொல்லி வாரோம் முன்னேற வழிகாமி மாவிளக்கு போட்டிடுறோம் வாசும
விடாத தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் தமிழ்நாடு நீ தந்து கெட்டு போறதென்ன வெளிநாடு உன்னை என்ன வாழ வைக்கும் தமிழ்நாடு நீ வேலை செய்ய அழி தருவாய காடு புழுதி காட்ட மலடியாக்கி நரக வாழ்வு வாழ்ந்தியே நரக்கனி மதிச்சா வசந்திடலாம் இருக்கிற வகையில் சிரிச்சிடலாம் அறுபட முருகனு துணை இருப்பால் இடமொழி என விளந்திருப்பார் தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் தமிழ்நாடு நீ தந்து கெட்டு போறதென்ன வெளிநாடு உன்னை என்ன வாழ வைக்கும் தமிழ்நாடு நீ வேலை செய்ய அழி தருவாய காடு காடுமேடும் கூட்டிருக்கு கனக தோழரும் வந்தார் கனக சிலம்பும் ஒலிக்கும் ஆளிலை கண்ணா வேகமாக நீ கூட நாடாயும் பாடாயும் ஓடி வாராய் ஆளிலை கண்ணா வேகமாக நீ கூட நாடாயும் பாடாயும் ஓடி வாராய் மிருதங்கம் தாளம் முழங்க தரிக்கிட திமிக்கிட மேளம் தானும் முழங்கும் நாதம் வழங்கிடுமே
தக்க மிருதங்கம் தாளம் முடங்க கருகிட கருகிட தின்கிட மேளம் தானும் முடங்கும் நாதம் வழங்கிடுமே கண்ணா சூட்டிலையும் பெருகிடுமே ஆலிலை கண்ணா வேகமாக நீ உடன் நாடாயும் பாடாயும் ஓடி வாராய் ஆலிலை கண்ணா வேகமாக நீ உடன் நாடாயும் பாடாயும் ஓடி வாராய் சுமைகள் மறைந்து விடும் இடர்கள் விலகி விடும் நீ வரும் வேளையிலே சுமைகள் மறைந்து விடும் இடர்கள் விலகி விடும் நீ வரும் வேளையிலே ஆலிலை கண்ணா வேகமாக நீ உடன் நாடாயோ பாடாயோ ஓடி வாராய் ஆலிலை கண்ணா வேகமாக நீ உடன் நாடாயோ பாடாயோ ஓடி வாராய் First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, second, don't you tell me what you think that I can be. I'm the one at the sail, I'm the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. போராடினால் நாம் வெல்லலாம் வான் வீதியில் கால் வைக்கலாம் பூலோகமே பேர் சொல்லலாம் சாகாமலே நாம் வாழலாம் போராடினால் நாம் வெல்லலாம் வான் வீதியில் கால் வைக்கலாம் பூலோகமே பேர் சொல்லலாம் சாகாமலே நாம் வாழலாம் DJ Mike Let's cheer up them. The electrifying performance and unleash the power of
வந்தானம் தந்தோமையா வந்தானம் வந்தானம் தந்தோமையா மாரிமக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வரோம் முழப்பாரி தானானே 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 காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முழப்பாரி வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி தானானே 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 நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் வடை போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும்
शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कररारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा स्थिरा ओम तत्रेश्वरा वरा नामेरा अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का भोले की मस्ती में नाचेंगे सारे भोले हरेंगे जो कष्ट तुम्हारे भोले के नाम पे चलती है दुनिया पार लगेगा भोले के सहारे भोले के नाम के दीवाने हुए हम फिर भूल गए हम तो सारे जिंदगी के गम तुझे देंगे भोले दर्शन साक्षात सामने जैसे हनुमान जी को दिए श्री राम ने भोले की भक्ति में मिल के सारे आज बोले हर हर महादेव महाकाल बम बोले किसी बात का साथ भोलेनाथ का सर पे मेरे हाथ भोले तेरे आशीर्वाद का डरना किसी बात का साथ भोलेनाथ का सर पे मेरे हाथ भोले तेरे आशीर्वाद का शिव शंभू शिव शंकर तेरा नशा है चढ़ा बस हम पर लेके नाम बोले का हूँ निहाल मन में ना है कोई ख्याल बोले में मैं मगन हूँ वो जानता है सबका हाल मस्तों के टोले में कोई सारे भोले में भूल गए हैं दुनिया जब से मन लगा है भोले में बम 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 भोले भोले வணக்கம் இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம் இப்பூமியானது இயற்கையின் கொடைகளால் நிறைந்துள்ளது
இயற்கை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. நாம் அருந்துகின்ற நீரிலிருந்து உண்ணுகின்ற உணவு வரை அனைத்தும் இயற்கையில் தான் கிடைக்கிறது. இயற்கையின் கீழ் மனிதர்களும் இல்லை என்றே கூற முடியும். அந்த வகையில் மனித வாழ்வு இயற்கையிலேயே தங்கியுள்ளது. ஆனால் அண்மை காலமாக இயற்கை அளவிட முடியாத பல அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளது. அவற்றை நாம் கட்டுப்படுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இப்பொழுது இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் ஒரு நாடகத்தில் பங்கு பெறுபவர்கள் மாமியாராக தன்யஸ்ரீ 4ஆம் வகுப்பு, தண்டோரா அடிப்பவராக அகல் கார்கே 7ஆம் வகுப்பு, மூத்த மருமகளாக கௌசல்யா 5ஆம் வகுப்பு, 2ஆம் மருமகளாக கௌஷிகா 6ஆம் வகுப்பு, 3ஆம் மருமகளாக பெண்ணிகா 4ஆம் வகுப்பு, பூமா தேவியாக சாக்ஷி குமாரி 5ஆம் வகுப்பு, நாடக தொகுப்பாளராக தனுஷ் 6ஆம் வகுப்பு, ஊர் பொதுமக்களாக சஞ்சிதா பெம்மிகா 4ஆம் வகுப்பு, அஸ்வந்த் 7ஆம் வகுப்பு, பெனிராஜ் 6ஆம் வகுப்பு, பிரியதர்ஷினி 9ஆம் வகுப்பு, அரசாங்க அலுவலராக ரோஹித் 6ஆம் வகுப்பு. வணக்கம். மண்வாசனையும் செழிப்பும் கொண்ட கிராமம். சூதுவால் தெரியாத மக்கள் என்றது கிராமமே செழிப்பாக இருந்தது. காலப்போக்கில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. விவசாயத்தை நம்பி வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் மெல்ல குறைந்தது. அப்போது காட்சி ஒன்று. பங்கு பெறுபவர்கள், பறவை அறிவிப்பவர், அரசாங்க அலுவலர்கள். ஊர் மக்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இன்று மாலை 5 மணி அளவில் ஊர் முச்சந்தையில் இங்கே எல்லாரையும் சந்திக்க வேளாண்மை ஐயா வராரு. அதனால மறக்காம எல்லாம் வந்து கலந்து கொள்ளும் மக்களே. தலைவிரிட்டு ஆடுவதால் இந்த அரசாங்கம் ஒரு முடிவிற்கு வந்துள்ளது. மழையை மட்டும் நம்பி இல்லாமல் தரிசு நிலங்களில் விளையக்கூடிய தானிய வகைகளை போட்டு பயன் பெறலாம். அந்த பொருட்களை மானிய விலையில் விற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை வாங்கி பயன் பெறுங்கள் மக்களே. காட்சி 2. மாமியார் மருமகளின் உரையாடல். அத்தை, இருக்கிற நிலத்தை 3 பங்காக பிரித்து என்னோடய பங்கை என்கிட்டயே கொடுத்துருங்க. இந்த தரிசு நிலத்தை நம்பி என்னால் இங்கே பேப்ப நடத்த முடியாது. நிலத்தை விற்றுப்புட்டு பட்டணத்துக்கு போய் ஏதாவது பண்ணலாமனே இருக்கிறேன் அத்தை. பகல்ல பசுமாட்டை பிடிக்காதவன் இருட்டுல எருவ மாட்டை தேடுவானா? அந்த மாதிரிலாம் இருக்கும் கதை. புலியூருக்கு பார்த்து புத்தூருக்கு போனா புத்தூர்ல தான் பெரிய புலி இருந்துச்சான். சொல்றது சொல்லிவிட்ட இந்த கிழவி சும்மா சொல்ற நடக்காதடி. பட்டணம் போய் பொழைச்சோனும் கெட்டா, இளமாட்ட உழுதோனும் கெட்டா. சொல்றது சொல்லிவிட்ட அம்பிட்டுதான். காட்சி 3. பங்கு பெறுபவர்கள் மாமியார் மருமகள்கள், அண்ணாத்தா பொன்னாத்தா. பொன்னாத்தா மூத்தவ சொத்த வாங்கிவிட்டு பட்டணம் போயிட்டா. சரி, போனது போகட்டும். இருக்கிறது அது பாதுகாப்போம். 2 பேரும் போயிட்டு காட்டுக்கரையில் போட்டிருக்க எல்லையும் கொடலே பார்த்து விட்டு வாங்கடி. சரிங்க அத்தை. ஊதுற சங்கு ஊதுனாலும் விடினாப்புதான் விடியும். என்னட்டா தானியத்தை போட்டாலும் மழை இல்லைன்னா என்ன கொண்டு வேண்டாம் அந்த பேசுக்கு. அக்கா புருஷன் போயிட்டு பட்டணம் போயிட்டா. இது எங்க உசுர வாங்குது. கழுதைக்கு வாங்கப்பட்டா உதப்பட்டுதான் ஆகணும். வாடி கண்ணாத்தா வயலுக்கு போய் வருவோம். சரிக்கா, கொஞ்சம் பொறு. வானிலை கஞ்சத்துக்கு வரப்போ. அறுவடை காலமும் வந்துவிட்டது. அதிலும் நாட்டமே மிஞ்சியது. காட்சி 4. பங்கு பெறுபவர்கள் மாமியார் மருமகள்கள். கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க எனக்கு கொடுமை சிங்கிச்சான்னு அடிச்சான். மலையாளமே பிரோஜனம் இல்ல, இந்த மன்னனமே பிரோஜனம் இல்ல. என்னத்தான் பண்றது கடவுளே? ஏன் இந்த சோதனை? என்னத்த இதுக்கெல்லாம் கண்கலங்கம்மா. குடும்பத்தின் அனைவரே நீங்கள் தான். நீங்களே சாயலாமா? அந்த தரிசு நிலத்தில் தினம் தினம் உழைப்போம். அந்த உழைப்புக்கு ஏற்ற உதயம் நிச்சயம் கிடைக்கும். என்னடி சொல்ற? வெறும் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண? பேசாம உங்க அக்கா செஞ்ச மாதிரி நாமளும் நிலத்தை விட்டு போட்டு பட்டணம் போயிடுவோம். அது எப்படி அத்தை? நாம் எல்லோரும் இப்போ முடிவெடுத்தால் நம்மே நம்பி இருக்கிற ஊர் மக்கள் கதி என்னவாகும்? ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரை சுற்றி உள்ள கல்வே மரத்தை அழித்தால் நேரத்தை நீரை பாதுகாக்கலாம். இப்போ என்ன தம்மா பண்றது? அப்பா நீங்கள் 2 பேரும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனால் நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு மேலே இந்த மண்ணை நம்பி இருக்கிற கொஞ்சம் காசு நான் கரைக்கணும்ல. கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சு அனுப்புகிற காசை இனிமேலாவது சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களை கரைச்சிக்கணும். நான் வரேன். கதாத்தா கதாத்தா
மழையோ இல்ல நிலத்தடி நீரோ இல்ல. பொண்ணாத்தா நீயும் போயிடு. கூரே கோழி பிடிக்க தெரியாதவன் வான் ஏறி வைகுண்ட போனானா. எல்லாரும் போங்க, ஆனா நான் வர மாட்டேன். எனக்கு இந்த மண்ணு தான் அவசரு. அத்தை, எனக்கு ஒரு யோசனை. முதல்ல இந்த பிரச்சனைக்குரிய காலத்தை கண்டுபிடிச்சு அதை முதல் தீர்ப்போம். என்னடி சொல்ற? மழைநீர் குறை காலம் எதுவா இருந்தால் நேற்றை நீர் குறை காலம் நாம் தான். நம்மை சுற்றி உள்ள கருவேல மரத்தை அழித்தால் நேற்றை நீரை பாதுகாக்கலாம். நீங்க பேசுறது கேட்டுதான் வந்த பொண்ணாத்தா. கருவேல மரத்தை மட்டும் வெட்டினா போதாது. நெகிழி பைகளின் பயன்பாட்டை குறைத்து துணி பைகளை பயன்படுத்தணும். அதுதான் மண்ணுக்கும் நல்லது, விண்ணுக்கும் நல்லது. இவர்கள் கருவேலை மரத்தை வெட்டுவதை ஊர் பொதுமக்கள் பார்க்கின்றனர். காட்சி 5. பங்கு பெறுவார்கள் மாமியார், மருமகள்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். கருவேல மரத்தெல்லாம் நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலையாச்சு. அக்கா, இப்படி நாம எல்லோரும் எல்லா பிரச்சனையும் அரசாங்கமே பார்த்து கொள்ளட்டும் என்று நினைத்திருப்பதால் தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வே இல்லாமல் போயும் அக்கா. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரை சுற்றி உள்ள கருவேல மரத்தை அழித்தால் நேற்றை நீரை பாதுகாக்கலாம். குளம், குட்டைகள் ஆகிய நீர்நிலைகளை தூர்வாயினால் நேற்றை நீர் மட்டும் உயரும். இப்படி எல்லாம் சிந்தித்து செயல்பட்ட பிரச்சனைக்கான தீர்வை காணலாம். நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர், ஊடு பயிரிட்டால் நம் மண்ணுக்கும் நல்ல நம் வருமானமும் பெருகும். கருவேல மரத்தை அகற்றுவதால் மட்டும் என்னை காப்பாற்ற முடியாது. சாய் கழிவான் சாக்கட நீரா அணுக்களின் கழிவான் நெக்கில் செறிவான் அனுதினமும் என்னை அல்லல் பட்டு அல்லல் பட்டும் பொறுமையின் தான் பூகம்பம் ஆயிர்வேன். என் பொறுமையை சோதிக்காதீங்க மனிதர்களே. எந்த பலமை உங்கள் நலம் என்பது உணர்வி மண்மனம் காப்பி. கண்ணே பட்டுட்டு போல இருக்குது. ஊசி முளையில தவறுந்தாலும் உன்னை போல ஒரு மருமக கிடைக்க மாட்டான். அந்த பூமாதேவியே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு தாயே. அத்தை, அது மட்டும் இல்ல, இந்த மண் வளர்ச்சிக்கு இந்த செயற்கை உரங்களும் ஒரு காரணம் தான். அந்த மண்ணுக்கு ஒரு வாழ்த்தன்மையை ஏற்படுத்தி அதை உண்ணும் மனிதர்களுக்கு பல்வேறு கொலை நோயை உண்டாங்க. அத்தை, இப்பட்ட விஷயம் இருக்குதாக்கோ. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பதுக்கிட்டே பிள்ளைய 12வது படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளோ இவ்வளோ மாதிரி காலேஜ் எல்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டா எம்பிட்டு நல்லா இருந்திருக்கும். கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு. நடந்து போச்சு, நடக்கிறத பார்ப்போம். பொண்ணாத்தா சொல்றது அத்தனையும் உண்மை. இனி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அக்கா நீங்க சொல்ற மாதிரி செய்வாக்கா. சொல்ல கேட்டு பச்சைங்க எல்லாரும் பட்டணம் போயிடுறாங்க. கடல் குறையாடுறாங்க. இந்த மண்ணை நம்பி மழையை நம்பி அரசாங்கம் நம்பி இருந்து போயிடும். ஆமா ஆமா, பொண்ணாத்தா சொல்றது எல்லாமே உண்மைதான். அதோட சாலை விரிவாக்கம், கட்டிடம் கட்டுறதுன்னு பல காரணங்களை சொல்லி மரத்தை வெட்டி போட்டுறாங்க. இன்னைக்கு அறிவியல் எவ்வளோ முன்னேறிச்சு. மரங்களை வெட்டாம அப்படியே வேடு பிடுங்கி மாத்திரை நடுறதுனால மரங்களையும் காப்பாற்றலாம். ஏன்னா ஒரு செடி மரமானதுக்கு குறைஞ்சது 20 to 30 வருஷம் கிட்ட ஆகும். ஆமா அட்டாச்சி, படித்தவங்க பட்டணத்துக்கு போனாலும் பசிச்சா காசு போட்டு தின்பாங்க. நம்ம செஞ்ச உணவை தானே தின்பாங்க. அதை பதுக்காமலும் அழிக்காமலோ இருந்தாலே போதும். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நம்ம போவோம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் தங்களது வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். மழையோ பெய்தது, விவசாயமும் செழித்தது. பட்டணத்திலிருந்து பெரிய மருமகள் வருகை. காட்சி 6. பங்கு பெறுவார்கள் மாமியார், மருமகள்கள். அத்தை அத்தைன்னு மன்னிச்சிருங்க அத்தை. சரி, நீரா பட்டணம் போறேன் காட்டுக்காரை எடுத்துட்டு பட்டணம் தானே போன. 10 காசு பாத்தியா? போனேன் பட்டணம் தான் போனேன். பார்த்தேன் 10 இடங்களை பார்த்தேன். போட்டேன் ஆய்குலை கிளறியும் போட்டேன். போகுது 1500 அடிக்கு மேல் போகுது. பெட்ரோல் வருதுன்றாங்க, டீசல் வருதுன்றாங்க, மீத்தேன் வருதுன்றாங்க, ஏன் அமுதம் பேற்ற அங்குசம் கூட வருதுன்றாங்க. ஆனால் தண்ணி மட்டும் வரலையா அத்தை? சரி, பெட்டி படுக்கையெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வா, கருப்பு காட்டுக்கு போவோம். சரிங்க அத்தை. அப்பாடா, ஒருத்தி அடிபட்டு திட்டா, இன்னொருத்தி என்ன பண்றாளோ? அத்தை நம்ம மனுஷங்க, நானும் உங்க கூட கரும்பு காட்டுக்கு வரேன். சரி, கரும்பெல்லாம் அமோக
விளைச்சல். உள்ளூர் சந்தைக்கு போக வெளியூர் சந்தைக்கோ வெளிநாட்டு சந்தைக்கு ஏற்றுமதி செய்யணும். வாங்க போலாம். இப்பொழுது உலகத்திற்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு தன்னிறைவு பெற்ற கிராமமாகவும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக தன் கையை தனக்குதவி என்பதையும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பதையும் மிக அழகாக எடுத்திருக்கிறது நமது மீஞ்சூர் கிராமம். மண்வளம் காத்திடுவோம், நீர் வளங்களை பெருக்கிடுவோம், செயற்கை உணவுகளை தவிர்த்திடுவோம், பசுமையை பாதுகாப்போம், இயற்கை உணவை தினமும் உண்டு இன்ப வாழ்வு வாழ்ந்திடுவோம், பூமியை காத்து புதிய உலகை பற்றிடுவோம். வாழ்க விவசாயிகள், வளர்க விவசாயம். நன்றி, வணக்கம். தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா.
विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि कल्मषमोचनि घोररते धनुजनि रोषिणि दुर्मदशोषिणि दुःखनिवारिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते Thank you girls for the awesome.
present a small skit about humanity. There comes our school student, Master Varun, to tell introduction. A glorious evening to one and all. We the student of Swami Pranavananda Vidya Mandir Matriculation School, here to present a small skit about humanity. Human dies, but humanity never dies. But nowadays, humans become very busy on their lifestyle. They are rushing through, live in the world. There is no time to listen to others and watch others. Why can't even able to understand of situations? Others. In the one hand, technology grows, but on the other hand, humanity is dying. Most of them become selfish in their lifestyle. They forget that they are human, behave like a robots. Elders should be the inspiration for our future generation. Why? But in our drama, future generation is going to be the all. So let's move on to our skit about humanity. Characters of the skit are Rahul as Amudan, Kritika as Isai, Chetan as milkman, Sanjeev as house owner, Namita Surana as LIC agent, Vikras and Sandeep as the media persons, Kavinesh, Yogeshwaran and Darshan as college student, Divakar as YouTuber, Naveen, Suraksha, Bhavesh and Jarnal as school student. Scene 1. Amudan and Isai in their home. Amudan is hurrying to go to office. Isai, where are you? Isai, where are you? Wait, I am in the kitchen, Amudan. Oh no, it's late. Where is my tie? It is on the shelf, Amudan. I got it. Where is my shoe socks? It is on the TV stand. Sorry, it is on the shoe rack. Okay, it's getting too late. Going to office. Bye. Wait, Amudan. Take your lunch back. Amudan, I forgot to say. We need to pay 2 months rent to our house owner. And not now. We will talk about it this evening. And one more thing, Amudan. Don't forget to pay for the milkman. One more thing. Let's talk about it this evening. Okay, bye, Amudan. Be careful. Amudan fell down into the pit and asking for someone's help. Oh no, help me, someone help me, please help me. Milkman is coming on his way. Milk, cow milk, goat milk, buffalo milk. Please help me. Are you calling me? Yes sir, please help me. It's you, sir. Yes. You have to pay 600 for my milk. First give my money, then only I help you. First help me, after pay you. No. First give my money. Help me, sir, help me. Goat milk. Help me, someone help me. House owner is asking Amudan to pay rent. Help me, someone help me. Hey, you are Mr. Amudan? Yes, sir. Why you did not pay rent for last 2 months? Sir, first help me, after pay your rent. I don't want any answer from you. I want my rent. Pay me now. Help me. How selfish he is. Help me, someone help me. LIC agent asking him to take LIC policy. Help me, someone help me. Somewhere I'm hearing some noise. Oh my God, you in the pit. First help me, ma'am. Tell me your name and address. Amudan, why are you asking me address? But before helping you, apply one LIC policy. First help me, ma'am. This policy will help your family members. Anyway, you're going to die in the pit itself only. So apply one LIC policy before you die. Hey idiot, go away from here. Okay, bye sir. Someone will help you. Help me, someone help me. Media persons covering this incident by their camera. Help me, someone help me. We are the journalist from Monkey TV. Sir, tell me which time fell into the pig? Morning 10 o'clock. Good evening people, we are in Minju. This man fell into the pig. His condition is too hard, cannot able to miss and any part of his body is very serious condition. A few minutes into the pig. See how his condition is. Oh no. Sir, you looking like a gentleman? I am not a gentleman. Please give post to camera. Live telecasting going on. Oh no. Go away from here. Help me, someone help me. College students taking selfie and uploading it in social media. Help me, someone help me. Hey guys, do you have near any voice? Yes, I also hear someone's noise. Let's take a selfie with him. Uncle, please smile.
Uncle, this photo will be shared on the social medias like Facebook, Instagram and WhatsApp stories. Today you are going to be trend and everyone talk about your news only. Help me, boys. Sorry uncle, we have exam. We have to study for the exam. Sorry uncle, bye. Hey, stupid, go away from here. Help me, someone help me. Please help me. YouTuber taking video for his channel. Help me, someone help me. Help me, man. Hello, Makkale. Now you are watching a thrilling video of Mr. Amudan. See Mr. Amudan unfortunately fell into the pit. I think within a few minutes he will sink into the pit. Is anyone come to help him? If you like this video, please subscribe my YouTube channel. Give likes and click the bell icon. Thank you. Go away from here. Help me, someone help me. Please help me. School friends are trying to help him. Help me, someone help me. I did not complete my workbook. Please give me a workbook. Hey, don't give workbook to her. Why are you telling like this? She also our friend. Oh my God, someone fell into pit. Let me go and help him. Hey, stop, someone needs help. Our teacher taught me we have to Help me, someone help me, children. Hey, I hear someone noise. Help me, boys. Yes, I will help you. Hold my hand and try to come up, uncle. Thank you, students. Drink some water, uncle. Thank you, students. No one ready to help me, but you only helped. Thank you, students. Come to my home. Let me take to your home, uncle. School students are there in Amudan's home. Oh, what happened, Amudan? Why are you looking so tired? What happened to your dress? It looks so dirty. Nothing is said. Don't worry. The children only helped me and saved me. Thank you, children. Which school are you children, students? We are the students of Bharat Sevasha Sangha Swami Pranananda Vidya Mandir Matriculation School. How did you learn this, children? How did you taught to help others? Our teachers, not only our teachers, our correspondents, sir, our principal ma'am and vice principal ma'am inspired to help others. Amudan, coming academic year, we should join our children in Bharat Sevasram Sangha Swami Pranavananda Vidya Mandir Matriculation School. Okay, sure. Bye, children. Okay, Take bye. care. Take care. Bye, aunty. Others whenever and wherever possible. So kindly help others whenever you get the chance and make the humanity to live. The sole meaning of life is to serve humanity. Being humans means throwing your whole life in the scales of destiny. We need to be all the while rejoicing in every sunny day and every beautiful cloud. So let's spread humanity everywhere. Thank you. Thank you. Thank you. அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சிறப்பிக்கும் In an army, a lifeboat that sees us through our days of stormy. Ladies and gentlemen, it is with great pride that we announce the recipient of the 10th Standard Toppers Award. This student has shown exceptional பரவொலி எழுப்புங்கப்பா. நம்ம மாணவர்கள்
எங்கப்பா போற? மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா, தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா, தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது. நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி, நான் சொல்றத கவனமா கேளு. கேளப்பா. ஆமா, மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு.
நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க. அகமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க. பட்ட பாட்ட பாட நானும் வந்தேனுங்க, படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்க. யார்களுக்கோ அம்மாகளுக்கோ அண்ணங்களுக்கோ அக்காகளுக்கோ கேளுங்க 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 கேளுங்க. கமல தண்ணி எனக்கு மச்சான், ஏற போட்டி விழுந்து வச்சான். வித்து நல்லா எடுத்து வச்சான், விதைக்க நாள் காத்திருந்தா. ஆரி மழை பெய்யாதோ, பக்க பஞ்ச தீராதோ. ஆதி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மாறாங்கருக்கையே, குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோதராயில்லையே. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது. வேர்வையில நெல்லு மணி பூவை போல சிரிக்குது. இரும்பும் மழை பச்சரிசி கோலம் போடு ஊருடா. ஏழை யாரும் இல்லை என்று எடுத்து காட்டும் ஏறுடா. கைய கால நம்பி இன்னும் இன்னும் வாங்கு பேரு. மொத்த ஊரும் ஒன்ன சொல்ல சொல்ல காலம் மாற.
சில்லக்கண்ணு 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 பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு அறுத்து போடு களத்து மட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு ஏன்றா பல்ல காட்டுற அட தண்ணிய சேர்ந்து கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லாம் ஆட வச்சு அறுத்து போடு களத்து மட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இன்னும் கடந்து ஓடிவா தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இன்னும் கடந்து ஓடிவா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் நிறங்கள் பல இருந்தும் உணர்வில் இந்தியராய் வாழ்வோம் ஒற்றுமையாய் வேற்றுமை இல்லாமல் நம் வாழும் இந்த பூமி இயற்கை தந்ததடா வளங்களை எல்லாம் காப்போம் இழந்ததை எல்லாம் மீட்போம் வீர முழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம் உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுதந்திரம் தேசத்தின் எல்லை ஓரமே நீ இல்லை என்ற நேரமே எந்த கண்களும் உறங்க முடியுமா வான்முட்டும் நெருப்பு வேலியாய் நீ மட்டும் காவல் இருப்பதால் தாயின் மணிக்கொடி நிமிர்ந்து பறக்குதே இல்லம் இந்தியா தில்லும் இந்தியா உன் தாயும் இந்தியா தாமரம் நீ தானே புயலின் வீரமும் நீ வீரமே
நேசம் தான் மறைந்தாலும் மறையும் தேசம் போல் உன் புகழ் நிலைக்கும். போரின் மடியில் உன் மரணம் காலம் முந்தன் பெயர் சொல்லும். சரித்திரம் பேசும் தலைமுறைக்கு நீ முன் உதாரணம். பசியை தாங்கும் ராட்சசன் நீ வீரனே, தாலியை காக்கும் காவலன் நீ வீரனே, ராணுவ உரையின் சாட்சியாய் ஓ வீரனே, அந்தினம் இன்னொரு பிறப்புதான் ஓ வீரனே. மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நான் நன்றியுரை வழங்க வந்துள்ளேன். எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். புண்ணியம் கோடி பெற வேண்டுமெனில் ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் போதும் என்ற பாரதியின் கனவை நம் மண்ணில் நனவாக்கி என்றும் கல்வி பணி ஆற்றிக்கொண்டிருக்கும் நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம் அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு உகந்த நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றும் இல்லையே, கல்வி தருந்தொரும் மிகச் சேர்ந்திடும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு தூண்டுகோள்கள் அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி வரை நம் பள்ளியின் ஆண்டு விழாவை அமைதியுடன் கண்டுகளித்த பள்ளியின் தூண்களான பெற்றோர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, தட்டி கொடுப்பதும் தான் நட்பு என்பதற்கு ஏற்ப நட்புடன் நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்க வைக்க உதவும் புகைப்பட இயக்குனருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் மேடை அலங்கரித்தவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, தியாகம், பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றியுரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे